வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.4 அதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸுன்ற செட்டில் 1 2 3 எக்ஸெட்ரா 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னா, ஏன்ற செட்டில் 1 2 3 4 5 அத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த செட் நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 மிச்சம் வருது. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்ற செட்டு அது எக்ஸுன்ற செட்டுக்கு சப்செட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன்ற செட்லேருந்து அதை டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் 4ன்னு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம சம் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பின்ற செட்டை இவங்க கொடுத்துக்கிற டேட்டா வச்சு நம்ம எழுத போகிறோம். பின்ற செட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு நினைக்கிறோம்னா 1 2 3 5 6 7 8 9 10 இதெல்லாம் தான் பின்ற செட்டில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பின்ற செட்டையும் ஏன்ற செட்டையும் டிஃபரன்ஸ் பண்ணும்போது 4ன்றது மிச்சம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 மிச்சம் கிடைக்கணும்னா அந்த 4ன்ற செட்டை பின்ற செட்டில் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இதையும் ஏவையும் டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ 5 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 1 காமனாக இருக்குது. இப்போ அதெல்லாம் போச்சுன்னா மிச்சம் ஏல 4 இருக்கும். அந்த 4 தான் இங்கே மிச்சம் வந்திருக்கு. இப்போ ஏன் 5 வரைக்கும் எழுதிக்காமல் ஏன் 6 7 8 9 10 எழுதுனோம்னா, பின்றது சப்செட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப்செட் ஆஃப் எக்ஸ்னால் 6 7 8 9 10 இதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டி இந்த முழுசுமே வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால நம்ம இந்த செட்லாம் எழுதியிருக்கோம், இந்த நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த 1 2 3 4 5ன்றது 1 2 3 5 வரைக்கும் இருக்கிறது கண்டிப்பாக வரும். இப்போ 1 2 3 5 அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 6 7 8 9 10ன்றதை ஒரு தனி செட்டாக எழுதிடும். பட் நவ் சி இஸ் ஈக்குவல் டு 6 7 8 9 10 அப்படின்னு எழுதிக்கும். இது ஒரு தனி செட்டு. இப்போ அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் ஏ வில் சப்செட் ஆஃப் எக்ஸ். பி இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் ஏ, அதாவது சிஏ ஏவி யூனியன் பண்ணி வர்றது சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸாக நம்ம செட்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸ் b belongs to xக்கு நம்பர் ஆஃப் செட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, a டிஃபரன்ஸ் bன்றது மிச்சம் 4 வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த செட்டுக்கான சப்செட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 2^5 அப்படின்னு போட போகிறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு bன்ற செட்டில் 1 2 3 5ன்றது ஏல இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம 6 7 8 9 10க்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ சியில் இருக்கிற செட்டுக்கு இருக்கிற மட்டும் நம்ம சப்செட் பார்த்தா போதும். அப்போ 6 7 8 9 10 இதுக்கு மேலே நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2^5 இருக்குது. 2^5னா 2 × 2 × 2 × 2 × 2 2 2 4 2 2 4 4 4 16 16 2 32. இப்போ 2^5 = 32. இதுதான் நம்பர் ஆஃப் செட்ஸ். அவங்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.